நீங்க காட்டாங்குளத்தூர்ல அதுவும் ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் வர ரூட்ல எனக்கு பின்னாடியே பார்த்தாலே தெரியும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க காட்டாங்குளத்தூர்ல அதுவும் ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் வர ரூட்ல எனக்கு பின்னாடியே பார்த்தாலே தெரியும் பஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ஜங்ஷன்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. ஸோ வாங்க நம்ம சைட்குள்ள போயிட்டு பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம். மறக்காம ஃபுல்லா பாருங்க. பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம். நம்மளோட பில்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் தேவகி அம்பாள் நகர். ஸோ வாங்க நம்ம ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட்டோட காம்பவுண்ட் வால் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஸோ நியர்பைல உங்களுக்கு ஹவுசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் ஸ்டோர் எல்லாமே வந்து நியர்பைல இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏக்கரில் அமைஞ்ச ப்ராஜெக்ட்ங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 84 பிளாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு எல்லா விதமான ஃபேஸிங்குமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சோலாரில் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கான ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்ணிக்கு வந்து உங்களுக்கு ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட ஸ்டோன் கல்மே வச்சு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஸ்பேஸ் அப்படி சொல்லிட்டு பப்ளிக் ஸ்பேஸ்ன்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஃபுல்லி வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வாலோட கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சைட் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேங்க, நம்ம சைட் வந்து ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டர்லேயே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து வந்துடுங்க. அடுத்து வாங்க நம்ம சைட் நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மெயின் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறது ஸ்கூல்ஸ் தாங்க. நம்ம சைட் நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேவுமே பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விஷுவலாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து நியர்பைல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதேமாதிரி சிவானந்தா குருகுலம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஜேஆர்கே ஸ்கூல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுமே இருக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம காலேஜஸ் என்னென்ன நியர்பைல இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வாங்க நம்ம சைட் நியர்பைல என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சைட் நியர்பைல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியர்பைல உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ். ஸோ அதே மாதிரி நம்ம சைட் நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜுமே வந்து நியர்பைல இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம சைட் நியர்பைல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் உடனடியாக வந்து பிளாட்ஸை புக் பண்ணி உங்களோட ஓன் ஹவுஸை வந்து பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம சைட் நியர்பைல என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதே மாதிரி மறைமலை நகர், பொத்தேரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப்ஸ் வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர்ஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஊர்களுக்குமே போகிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அடுத்து வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ் என்னென்ன நியர்பைல இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சைட் நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. உங்களுக்கு நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுமே உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க. ஒரு முக்கிய குறிப்புங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்றதால நம்ம சைட்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ நான் அந்த கிளிப்புமே வந்து பஸ் போகிற கிளிப்புமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன நியர்பைல இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நியர்பைல ஆர்கேபி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுமே வந்து நியர்பைல இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் நியர்பைல உங்களுக்கு முனிசிபல் ஆஃபீஸ் வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி விஓ ஆஃபீஸுமே வந்து நியர்பைல இருக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்க்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஜிஎஸ்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோஹோ கம்பெனி இருக்குது, சதர்லேண்ட், அசெஞ்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி வந்து நியர்பைல இருக்குங்க.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியுமே வந்து நியர்பைல இருக்கு. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருந்தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். மறக்காம நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட்க்கு உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்க நம்ம பிளாட்ஸோட ரேட் எல்லாமே வந்து பார்க்கலாம். பிளாட்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 3899 per square feet. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில டவுன் பேமெண்ட்டா வெறும் 3 லட்சம் இருந்தாலே போதுங்க, இங்க நீங்க ஒரு பிரீமியம் வில்லா பிளாட்ஸை உங்களால பை பண்ண முடியுங்க. ஸோ இது யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். பார்த்தீங்க அப்படின்னா தேவகி அம்பாள் நகர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கையில ஜஸ்ட் உங்களுக்கு 3 lakhs இருந்தாலே போதுங்க, இங்க நீங்க ஒரு பிரீமியம் வில்லா பிளாட்ஸை பை பண்ண முடியும். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து இவங்க லோன் அரேஞ்ச்மெண்ட்மே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பிளாட்ஸை இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரிவித்து டேரெக்டாக பில்லரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. இடையில வந்து நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.